அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் ஆண்டனி டெல்லி. நான் ஒரு குடிநோயாளி. குடிநோயாளி அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், என்னோட அவரே சொல்றாரு குடிநோயாளி, ஏன்னா அது ஒரு நோய் கான்செப்ட். அவ்வளோதான். முதல்ல நான் ஒரு குடிகாரனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு தான் குடிநோயாளிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்த பிறகு தான் இன்றைக்கு நான் ஒரு குடிநோயாளி தான். என்னுடைய வாழ்க்கையை ஒரு 1.5 நிமிடம் அது 2 நிமிஷம் நான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். நான் ஒரு கப்பல் மாலுமியாக பணியாற்றி கொண்டிருந்தேன். கப்பலில் சென்ற பிறகுதான் என்னுடைய முதல் குடி 1989 கப்பலில் வச்சு தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமாக கொண்டாட்டம் என தொடங்கி பொழுதுபோக்கு என வளர்ந்து டைம் பாஸ் அப்படின்னு ஃபாதர் எழுதுற புத்தகங்கள் எல்லாம் அழகாக எழுதியிருக்காரு. அதே தான், வேற ஒன்றும் அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்படித்தான் என்னுடைய குடிப்பழக்கம் ஆரம்பிச்சது. ஆனால் நான் பின்னால் ஒரு பெரிய குடி காரணம் மாறுதான் எனக்கு தெரியுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியாக 2010 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் குடிகாரனாக குடிக்காம என்னால் எதுவுமே இயல்பாக இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகி, அதனால ஒரு பெரிய விபத்தை சந்திச்சேன். கப்பலில் போய் ஜாயின் பண்ணணும். ஜப்பானில் போய் நான் ஜாயின் பண்ணுறது எல்லாம் ரெடி. நான் டிக்கெட் எடுத்துட்டு மும்பை போகிறதுக்காக போகிற டிக்கெட்டை வாங்கிட்டு வர்ற வழி, புக் பண்ணிட்டு வர்ற வழியில் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டில் அப்படியே என்ன அறியாமலே விழுந்து பள்ளத்துக்குள்ள நானாக போய் விழுந்து, வேற எந்த வண்டியும் நீங்க போதையெல்லாம் கட்டுப்பட்டு தெரியாமல் ஓட்டி நானே போயிருக்கேன். 4 வழிச்சாலை கட்டிட்டு இருந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய பள்ளம் 8 மீட்டர் ஆகுல வந்து அதில் வந்து அதுக்கப்புறமா 108க்கு நானே ஃபோன் பண்ணி விடிய காலம் நடந்தது. அவங்களே வந்து என்னை தூக்கிட்டு போய் கடைசி சுழன்றதுல எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு, அதுக்கப்புறம் நான் நினைச்ச நான் இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படி வீட்லேயும் அப்போ நாங்கள் இதுக்கு மேலே குடிக்க மாட்டார். கரெக்டாக ஒரு 4 மாசத்துல மறுபடியும் ஒரு திருவிழா கொண்டாட்டத்தில் மறுபடியும் குடிக்கிறேன். அந்த மது தந்திரமான குழப்பமான சக்தி வாய்ந்த ஒரு மூளை நோய்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற பிறகு தான் எனக்கு கிடைச்சது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இப்போ நான் 14 வருஷம் தந்தை அவர்களோடு சேர்ந்து, நானும் தந்தை அவர்களோட போகாத காலத்தில், போகாத ஸ்கூலில், போகாத நிகழ்வுகளில் உபரி மாவட்டம் மட்டுமல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்ட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றி கரங்கி, அது மட்டும் இல்லை மோதிரமலை நேற்று தொடர்ச்சி பண்ணுறோடைய ஹைபிக், அங்கேயும் பஸ்ஸே போகாது, அதில் நாங்கள் நடந்து கூட போயிருக்கோம். அங்கேயும் போய் போதை விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். கடற்கரை ஊர் 48 ஊர்களில் ஆரோக்கியப்படுத்துறது நீரோடி வரைக்கும் அங்கேயும் போய் சமவெளி பகுதியிலையும் போய் எல்லா இடத்துலையும் போய் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கனால நான் இப்போ போதையை வந்து விலகி 14 வருஷமா நல்ல ஒரு வாழ்க்கை. நன்றி.